அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 21/7/2024. இன்றைக்கி நிறைய ஹிண்ட்டு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் இந்த வீடியோ 8:40 ரெக்கார்ட் பண்ணுறேன். பவர் ஷட் டவுன் 9 மணிக்கு. ஸோ வேகமாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சால்வ் பண்ணலாம் வாங்க. 1. நயன்தாரா ஆர்கே பாலாஜி நடித்த படம். நயன்தாராவும் ஆர்கே பாலாஜின்னு சேர்ந்து நடித்த படம் என்னென்னா மூக்குத்தி அம்மன். பதில் என்ன? மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன்க இப்போது ரீசெண்டாக வந்த படம் தான். ஐ திங்க் 2020 வந்த படம். 1 மேலேருந்து கீழே என்ன? மாட்டை கட்டுப்படுத்த போடுவது. மாட்டை கட்டுப்படுத்தணுன்னா மாட்டோட மூக்கில் கயிறு போடுவது எடுப்பாங்க. அந்த கயிறுக்கு பேர் என்னென்னா மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவோம். பதில் என்ன? மூக்கணாங்கயிறு. மாட்டோட அந்த மூக்கில் கொடுத்து அந்த மூக்கில் கயிறு போட்டு இழுப்பாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? வம்சத்தினர் வணங்கும் சாமி. இந்த வம்சத்தில் உள்ளவங்க அவங்க சாமியை கும்பிட்றாங்கன்னா அது அவங்களுடைய குலதெய்வம். அவங்க மூதோதையர்கள்லாம் வழிபட்ட பாதம்பட்ட ஸ்தலம். ஸோ குலதெய்வம். நீங்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கோயில், எந்த கோயில் போனாலும் குலதெய்வம் கோயில் போயிட்டு தான் மற்ற கோயில் போகணும்னு சொல்லுவாங்க. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? தேல ஆன்சிக். மென் காற்று. சாஃப்டாக உள்ள காற்றை என்னென்னு சொல்லுவாங்க? மென்மையான காற்று, அதாவது தென்றல் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சிக்குன்னா தென்றல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? திண்டாட்டம். இதுக்கு வேறு சொல்லு என்னன்னு கேட்குங்க. மூச்சு விட பக்கத்தில் எழுதலாம். ஸோ திணறுதல். 3 சொல்லி நான் வரணும். ஸோ திணறல். ஓகே. அப்போ 9 இடமிருந்து வளம் என்ன? வண்டல் மண். குளத்துக்குள்ள கீழே அடியில் கருப்பாக இருக்கக்கூடிய மண்ணை வண்டல் மண்ணுன்னு சொல்லுவோம். களிமண்ணுன்னு சொல்லலாம். இங்கே என்னென்னு சொல்லுவோம்? கதம்பை அப்படின்னு சொல்லுவோம். செடி வைக்கிறதுக்கு மரம் வைக்கிறதுக்கெல்லாம் கதம்பை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கும். ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? புத்தி பேதளிப்பு. புத்தி பேதளிச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைத்தியம்னு சொல்லுவோம். ஓகே. 13 இடமிருந்து வளம் என்ன? சைக்கிள். சைக்கிளை வேறு நேமில் சொல்லணும்னா தமிழில் மிதி வண்டின்னு சொல்லலாம். ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? காய்கறி பழங்களை இதில் தள்ளி கொண்டு போய் வைப்பார்கள். கையால் தள்ளிட்டு போவாங்க. ஸோ கை வண்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கையால் இழுத்து செல்லும் வண்டி. ஓகேங்களா? இது கரெக்டானு பார்ப்போம். 11A வலமிருந்து இடம் என்ன? நடிகர். நடிகர் பெண்பால் சொன்னீங்கன்னா நடிகை. ஓகேங்களா? 15 வலமிருந்து இடம் என்ன? நிகழ்வு, ஈவெண்ட். வேற என்னன்னு சொல்லலாம்? சம்பவம்னு சொல்லலாம். ஓகே. 18 கிழந்து மேலே என்ன? 3 எழுத்து வேக். சிறுமி. இதோட ஆண்பால் சொல்லுங்க. சிறுமினா பெண்ணு. ஸோ சிறுவன் அப்படின்னு சொல்லலாம். லிட்டில் பாய். ஓகே. 19 வலமிருந்து இடம் என்ன? சீழ்கை. சீட்டி அடித்தல். சீழ்கை சீட்டி அடித்தல் அப்படின்னா சொல்லுவாங்க. என்னென்னா விசில தான் சொல்கிறாங்க. ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? சேல ஆன்ஸுக்கு. விரைந்து, எதிர்பாராம உடனே வா அப்படின்னு சொல்லுவாங்க. சடுதியில் வா. சடன். இதை முருகர் கந்தசஷ்டி கவசம் படிக்கையில் சொல்லுவாங்க. சடுதியில் வா, விரைந்து வா, மயில் மீது ஏறி விரைந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? தரம் தரமாய். ரகமாய். இதுக்கு ஹிண்ட் வேணுங்க கட்டாயமாக. 21 கீழேருந்து மேலே என்ன?
சுமை பாதம் தூக்கி செல்ல தலையில் வைக்கக்கூடியது. சுமை இல்லைன்னா பாதம் தலையில் தூக்கி வைக்க என்ன சொல்லுவாங்கன்னா சும்மாடு தான் சொல்லுவாங்க. இங்கே இம்மை காணாமல் பண்ணிட்டாங்க, சுமாடு தான் அது. ஓகேங்களா? இது கரெக்டானு செக் பண்ணிவோமா இல்லை? 14வது வலமிருந்து இடம் என்ன? திண்டுக்கல் இதுக்கு பிரபலம். திண்டுக்கல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டு. ஸோ சுமாடு தான் வருதுன்னு நினைக்கங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? பூஜை செய்பவர், பூசாரி, அர்ச்சகர். ஓகே. 20 இடமிருந்து வலம் என்னன்னு கேட்டால் தரம் தரமாய், விதம் விதமாய், ரகமாய், தினுசு தினுசா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போது இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, தினுசா அப்படின்னா தின் சுவாரி அப்படின்னு சொல்லுவோம். தின் சுவாரி, விதவிதமாக சாப்பிட்றது, ரகமாக சாப்பிட்றது, ருசியாக தினமும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது. தீன் சுவை, தினமும். ஓகேங்க. இன்னுமே மேலேருந்து பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே. மேலே 5. கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்படுவது. மேலே 5க்கு 8 இடமிருந்து வலம் என்ன? கையெழுத்து. கையெழுத்தை என்னன்னு சொல்லலாம்னா கையொப்பம்னு சொல்லலாம். சிக்னேச்சர், சிக்னேச்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ 4 மேலேருந்து கீழே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி மயக்கம்லாம் ஏற்படும்ல, அதெல்லாம் சொல்லக்கூடியது மசக்கை. கை. மசக்கைனா வாந்தி, தலை சுற்று, இந்த கொமட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சிம்டம். மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மேலேருந்து கீழே திசை திருப்பும் நிகழ்வு, டர்னிங் பாயிண்ட். தமிழில் சொல்லுங்கள், திருப்பு முனை. ஓகே. ஓகே. 5 இடமிருந்து வலம் என்ன? இல்லைங்க, 6 வலமிருந்து இடம் தான் இருக்குது. பெருத்த வயது. வயது பெருசுன்னா என்ன சொல்லுவோம்? தொந்தி. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? கால் மேல் கால் போட்டு அமர்தல். கால் மேலே கால் போட்டு அமர்தல் என்னன்னு சொல்லுவீங்க? ஹிண்ட் வேணும். 14 இடமிருந்து வலம் என்ன? நோ சூடு, நோ சுவர்ணை. நல்ல பதில்ல. சூடு சோழனை இல்லாமல் இருக்கிறது. லைஃப்பில் சூடு சோழனை இல்லாமல் இருக்கவே கூடாது. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன அப்படிங்கிறதுக்கு 17 வலமிருந்து இடம் என்ன பார்ப்போம்? துட்டு. துட்டுனா காசு, காயின். ஓகே. இப்போ 12 மேலேருந்து கீழே பார்ப்போம். கால் மேலே கால் போட்டு உட்காரத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட்டனை கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அட்டனை கால். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவோம்னா அட்டனை கால் அப்படின்னு தான் சொல்லுவோம். எழுதையில் அட்டனை கால்னு எழுதலாம். இதை வந்து வேறு சொல்லணும்னா காலம் அடிச்சு உட்காது சம்மணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அலை. ஆக்சுவலாக 15 வேர்ட்ஸ் கிடைக்கணும். அலை, வலை, சாலை. ஓகேங்களா? ஸோ சாகரம் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ், 15 வேர்ட்ஸ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக கண்டுபிடிங்க. 1 by 1. முடிஞ்சால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கொடுங்க. அப்டேட் பண்ணிக்க, சரி பண்ணிக்க. நன்றிங்க.